ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் விச்சர்லி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி கேம் ப்ளே தான். ஸோ கிராணி கேம் ப்ளே கடைசியாக நம்ம கிராணி போட்டோம். பட் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியல. இதுலேயுமே நான் போன தடவை மாதிரி உள்ளே ஒளிஞ்சிட்டே இருக்காமல் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம எப்போவும் போல இப்போ ஈஸி மோட் தான் விளாட போகிறோம். கொஞ்சம் நம்மளோட சேனல் க்ரோத் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பண்ணலாம். லைக் நார்மல், ஹார்ட், எக்ஸ்ட்ரீம்லாம் போகலாம். சரிங்களா? இப்போதைக்கு நம்மகிட்ட 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. பரவாயில்ல, நான் ஒன்றுமே இது பண்ணலை. ஏன்னா ஹெஸ்டேட் பண்ணுற அளவுக்கு நான் அதிகமாக வீடியோஸ் போடலை. சரிங்களா? ஸோ அதனால் சரி ஓகே, கொஞ்சம் வீடியோஸ் கவுண்ட் அதிகமானால் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்கன்னு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம இங்கே உட்காண்ட்ருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்திரிச்சு ஆக்சுவலாக இது ட்ரிக் பண்ணலான்னு நினச்சேன். பக்குன்னு வைக்கலாம் கிராணி அப்படின்ட்டு. ஆனால் சொத்து அடிச்சிருச்சு கிராணி. ஃப்ரீ ஃபயர்லலாம் கொள்ளுவாங்களாம், அந்த மாதிரி சப்புன்னு அடிச்சிருச்சு. நம்ம செத்துட்டோம். சரி ஓகே, டே 2 வந்துட்டோம். நான் லைட்டாக ட்ரிக் பண்ணலான்னு அந்த இதை தூக்கி போட்டு அடியிலேருந்து எந்திரிச்சு வந்தால் ஆக்சுவலாக ட்ரிக் இது ஒர்க் ஆகணும். யூடியூப்பில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போகலாம். இப்போயும் அதே சேம் ட்ரிக் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பட் இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணலாம், யோசிக்கலாம். அதே மாதிரி தூக்கி போட்டுட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ வா கிராணி கிளவி சுட்ட இவளோட ஒரே காண்டாகுதுங்க. இன்னும் வராமல் இருக்கா? அறிவே இல்லை போல. வாடி சொட்ட கிளவி கேட்டுருச்சு போல. வர முடியாதா? இன்னொரு தடவை போடுவோம். நல்ல சவுண்டு கேட்டுருச்சு. இன்னுமேவாவது வருவாளா அந்த சொட்ட கிளவி? இன்னும் வரல அந்த சொட்ட கிளவி. கொஞ்சம் கூடி அறியன்றதே இல்லை போல. சரி, இன்னொரு தடவை நம்ம போடுவோம். வெயிட் பண்ணுங்க. இவ வரவே மாட்டா போல. எத்தனை தடவை நான் போடுவேன்? செவிடா உனக்கு? கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. வர சவுண்டு கேட்குது. வந்துட்டா. வாடி சொட்ட கிளவி. ஸோ இந்த தடவை நம்ம ட்ரிக் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா செத்து போயிடுவோம். கண்டிப்பாக தெரியும் செத்து போயிடுவோன்ட்டு. ஸோ அதனால் டே 3க்கு போக எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் டே 2லேயே இருப்போம். போகிறா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா பாரு. எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி. காது மட்டும் மெதுவாக கேட்கும். ஓகே, அவள் அங்கிட்டு போயிட்டான். பைத்தியக்காரு. என்னடி சொட்டை கிளவி? அப்போ பார்க்குறாளா சொட்டை கிளவி? பாடி போயிட்டா சொட்டை கிளவி. ஐயோ, பார்த்துட்டேன். ஓடு. ஐயோ, சொட்டை கிளவி கண்ணு நல்லா தெரியுது. எப்படி நம்ம சவுண்டே போடாம இன்னும் க்ரீக்கிங் ஃப்ளோர்ஸ்லாம் இல்லை தானே? அங்கிட்டு இருந்து நம்ம வரோம். இங்கிட்டு இவன் நிற்கிறான். ஆக்சுவலாக எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இருமல் வருது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம அங்கிட்டு இருந்து ஓடி வரோம். நல்ல வேலை கீழே குடிச்சு பார்க்கல. நம்மளை பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினச்சி கூட பார்க்கல அங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ட்ராப்பு போட்டு காப்பாரு. அதனால் பெவரை கொட்டேன். ஓகே, நம்ம இங்கிட்டு போகலாம். நம்ம ஆக்சுவலாக ப்ளே ஹவுஸில் இருக்கிறதா கொஞ்சம் நேரத்துக்கு இது ப்ளே ஹவுஸ் சைடில் இருக்கிறதா. ஐயோ, சவுண்டு போட்டேன். ஐயோ, ஓடு. மறந்து போய் இங்கிட்டு வந்துட்டேன். ஓடு. இங்கிட்டு நான் சவுண்டு போட்டுட்டு அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா இங்கிட்டு சவுண்டு போட்டேன். கண்டிப்பாக அதை எடுக்கும்போது சவுண்டு வரும். இங்கிட்டும் எதுவும் இல்லை. அந்த நோட்டீஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. தலைவர் வேறு வருவோம் இப்போது இங்கே. ஏன்னா சவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா? எங்கள் அப்பா தள்ளி போட்டிருக்கோம், தள்ளி விட்டுருக்கோம். வாய் வேறு குளருது. இருமல் வந்தனால எனக்கு லைட்டாக இன்னுமே கோல்டு இருக்குது. உங்களுக்கு வாய்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வர கிளவி பிடிக்கவே இல்லை. இவளை எனக்கு காண்டாகுது. அவளை பார்த்தாலே ஏன்னு தெரில. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம்.
ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இங்கிட்ட சவுண்டு போட்டோம். ஸோ கிளம்பி வந்துட்டு அங்கிட்ட இது பண்ணிகிட்ருப்பா. நம்ம இங்கிட்ட சவுண்டு போட வேணாம். சரி, இங்கிட்டு போகலாம். உள்ளே போ. அவள் அங்கிட்டு வேற எங்கிட்டும் போயிருப்பா. நம்ம அங்கிட்டு போய் பெல் மட்டும் சவுண்டு அழுத்தி விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ அவள் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம இங்கிட்டு போயிடலாம். க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் இருக்காளா இல்லை. கீழே யாரையோ போட்டு நல்லா நங்கு அடிச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. இவளுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கிழிஞ்சிரும். நம்ம மேலே போகலாம். சரி, மேலே வந்தாச்சு. மேலே போ. ஃபுல்லாக இது வந்தாச்சு. இது உள்ள டெடிபேர் இருக்கிற அந்த ஒரு இதுதான் இது. இந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஓப்பன் ஆகும். ஷார்ட்கன் பாட்டு செம்ம. டெடிபேர் எடுப்போம். டெடிபேர் எடுத்தால் தான் அந்த சொட்டை கிளவி வருவாங்க. அவளோட பேத்தி ஸ்லெண்ட்ரினா. பேத்தி தானே? ஆமாம், பேத்தி ஸ்லெண்ட்ரினா. ஸ்லெண்ட்ரினாவா சரி, ஏதோ ஒன்று. அவளோட டெடிபேர் இது. அவளோடதை எடுத்தாலே அவங்க இந்த சட்டை கிளவியோட கண்ணெல்லாம் ரெண்டாகி ஆல்ரெடி பார்க்க பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பான். இன்னும் கேவலமாயிட்டா. ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேன் மேட் கிராணி கேம்ஸ் வந்து பார்த்தேன். சரிங்களா, அது விளையாடலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ வந்துட்டு இவளுக்கெல்லாம் ஒரு ஃபேனா அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சொட்டை கிளவிக்கெல்லாம் ஒரு ஃபேனா அப்படின்ட்டு. இந்த சொட்டை கிளவி வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஐயோ, தட்டி விட்டுட்டேன். சொட்டை கிளவி வந்து ஃபன்னாக தான் இருக்கும் கேமு. பட் இதுக்கு ஃபேன் ஆகிறதெல்லாம் இந்த கரலா கட்ட மாதிரி இருக்கும் உடம்பு. இவளுக்கெல்லாம் யாராவது ஃபேன் ஆவாங்களா? நல்லா நம்மளை கொண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்களே கொண்டிருப்பா தானே. எப்படி தான் ஃபேன் ஆகுறாங்கன்னு தெரில. ஃபேன் மேட் கேம்ஸ்ன்னு போட்டிருக்கா. சரி விடுங்க. என்னடா இது காண்டாகுதுல்ல. சொட்டை கிளவி போய் தொலைய மாட்டியா உன்னால? அரைஞ்சன்னு வச்சுக்கோ. ஓகே, போடி சொட்டை கிளவி. ட்ராப்பு பாருங்க, அங்கிட்டு போய் விழுகுது. சென்சிட்டிவிட்டி மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவ் இருக்கோம்ல, அதனால் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்னடா இப்போவே 7 minutes ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 minutes முடிய போகுது. 27 minutes 24 seconds ஆயிடுச்சு. சொட்டை கிளவி கிளம்பிடி டக்குன்னு. போயிட்டா. ஐயோ, பார்த்துட்டு வரான். ஸோ கடவுளே, நீ உள்ள அடங்கிட்டு உட்கார மாட்டியா? ஸோ இவ போகவே மாட்டா போலங்க. ட்ராப் வேற வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கான். இது தூக்கி கீழே போட்டுருவோம். எடுப்போம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே இது பண்ணுறதெல்லாம் வந்து நடக்காத விஷயம்னு நினைக்கிறேன். எங்கே அது சொட்டை கிளவி? அங்கிட்டு போடி. இவளோட அந்த ட்ராப்பில் கொண்டு இந்த டெடிபேரை சிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஐயோ மாட்டிக்கிட்டேன். சுச்சோ, தப்பாடா ஒரு வழியா. ஐயோ, நான் உள்ளதானே வந்தேன். நான் எப்படி அவுட் ஆக முடியும்? சீட்டிங் போ. சத்தியமாக சீட்டிங். ஸோ கடவுளே. இது வேற ஒன்று. இந்த ஆடு வேற வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் என்னங்க பண்ணுறது? Day 3க்கு வந்துட்டோம். Day 3 வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். Day 3க்கு வந்துட்டோம். சரி விடுங்க, பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மூக்கு அடைச்சிக்கிச்சு. ஓகே, இப்போ லீவ் திஸ் ஹவுஸ். ஆமாம், ஏண்டி நீ என்ன பிடிச்சி வச்சுட்டு லீவ் திஸ் ஹவுஸ்ன்னு என்ன நான் என்னடி பண்ணுவேன்? கிளவி கொஞ்சம் கூட அறிவே இல்லை போல். எதுவுமே படிக்காமல் வந்து நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்கோம். லீவ் திஸ் ஹவுஸ்ன்னு எழுத தெரியுது. நம்மளா வாண்டடாக வந்து இவளோட இது ஹவுஸில் சிக்கியிருக்கோம். இவ தானே நம்மளை பிடிச்சி வச்சுருக்கா. கிறுக்கி. ஓகே, வரா. இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ண அவுட் ஆகிறாத. ஐயோ, இந்த ட்ரிக்கு எதுக்கு ட்ரை பண்ணுறேன்? எனக்கு அந்த கிளவி பக் பண்ண வச்சுட்டு அவுட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் இது வேறு. கடவுளே. நான் Day 4 நல்லா ரத்தத்தோடு எந்திரிக்கிறேன். நல்லா எவ்வளோ ரத்தம் பாருங்க. ஸ்க்ரீனே ரத்தமாயிடுச்சு. சுற்றி ஸ்க்ரீன்லாம் ரத்தம். சரியான ரத்தத்தில் இருக்குது ஸ்க்ரீனு. ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், பெட்டில் எவ்வளோ ரத்தம் இருக்குன்ட்டு. எவ்வளோ ரத்தம். என்னை அடித்து இந்த கிளவி என் தலையை உடச்சிட்டா. காலை கூட உடச்சிட்டா போல. இழுத்துக்குது கால் வேறு. இந்த இதால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு அத்தனை வருது.
ஓகே, இந்த பாட்டு போட்டோம் தூக்கி கீழே. இந்த சொட்டைக்கிழவி வந்துருச்சு. ஏடி சொட்டைக்கிழவி என்னை இப்படி தான் அடிப்பியா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இங்கே தானே கீழே படுத்திருக்கேன், கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஆனால் அவளுக்கு கண்ணு தெரியுதுங்க. நம்மளை மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டே போடாமல் தான் நின்றுட்டு இருந்தோம். அவளுக்கு அப்புறம் எப்படி கண்ணு தெரிஞ்சுது? ஓடு 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 ஓடு. ஏய்யோ கடவுளே! அவள் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். எனக்கு என்ன தெரியும், அவள் கீழே போயிட்டான்னு நினச்சிட்டுல நான் போனேன். ஆடு வேற அங்கே வந்துக்கிட்டே இருக்கு. டே 5 த லாஸ்ட் டே அப்படின்னு போட்டாங்க பேனரே. நம்ம இன்னும் உட்காந்து இது பண்ணல அது பண்ணலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு தடவை செத்தனா அவ்வளோதான், மறுக்கையா மாமா மறுக்கையா அப்படின்னு பாட்டு தான் போடுவான் அந்த கிளவி. ஓகே, இந்த தடவை நம்ம கண்டிப்பாக பக் பண்ண வைக்கணும் அந்த சொட்டை கிளவியா. சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டை சொட்டை கிளவி பாடி சொட்டை கிளவி வாடி சொட்டை கிளவி. என்னடி போனேன், எங்கடி வந்த, எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரில இந்த சொட்டை கிளவி. ஐயோ இவ்வளோட எவ்வளோ ரத்தம், ஃபுல் ஸ்க்ரீன் ரத்தம். முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ மேலே ரத்தம் கீழே ரத்தம் வரா எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. அந்த இது ஃபுல்லாக அந்த கட்டு ஃபுல்லாக ரத்தம். இவ்வளோலாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். பிச்சைக்காரன் இவெல்லாம் வருது வாயிலேருந்து. நல்லா எப்படி நம்மளை அடிச்சிருக்கா பாருங்களேன். அந்த கட்டையே உடஞ்சிரும் போல் அந்தளவுக்கு நம்மளை அடிச்சிருக்கான். டீச்சர்லாம் ஸ்கேலில் அடித்தா ரத்தம்லாம் நம்மளுக்கு வராது. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை அடிச்சிருக்காளே, இவெல்லாம் என்ன தான் ரகமும் தெரில. அதனால தான் ஹஸ்பண்டே அவளோட மகளையே கொண்டுட்டா போல. இவன் என்ன தான் மனுஷின்னு தெரில. கீழே வேற ஒரு ஸ்பைடரை விட்டு வச்சிருக்கா அவன் மக உருவத்தில். ஓகே, நம்ம ஓடுவோம். ஓடு ஓடு ஓடு. கராஜுக்கு வந்தாச்சு. கராஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். சிக்கிக்கலாம்ல, ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ இவ வேற வரமாட்டா போல இருக்கு. ஸோ இது டைம்லாம் வேஸ்ட்டுங்க. இவ வரமாட்டா போல. ஓகே, நம்ம வெளியில் போயிடலாம். இவளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நாளைக்கு தான் அது வருவா. சரி, நம்ம இப்போ காருக்குள்ளேருந்து சும்மா வந்து வேடிக்கை பார்ப்போம் அந்த சொட்டைக்கிழவி வராதா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஐ கேனாட் ஸ்டார்ட் த கார் எட். இன்னும் வந்து காருக்கு நம்ம தேவையான எந்த பொருளுமே பண்ணல. அதனால் வந்து காரை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண. வந்துட்டா சொட்டைக்கிழவி, ஹைடி, உன்னால் என்ன கண்டுபிடிக்க முடியாதே, நான் உள்ளே உட்காண்ட்ருக்கேன். இந்த கிழவியோட கையில் பாருங்கள் ஒரு பேட்டு ஃபுல்லாக ரத்தத்தோடு வச்சுருக்கா. கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாதவங்க இவன். என் டீச்சர்ஸ் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னால் அதை விட கொடூரமாக இருக்கா. ஆக்சுவலாக வந்து என்னால் படிங்க எல்லோரும் சரியா என்ன மாதிரி அப்படின்னால விளையாடுங்க கேம்லாம். நானும் இது படிக்கிறதுலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டடீஸ் டிசிப்ளின்லாம் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் தான் இதெல்லாம் சரியா. ஓகே, எனக்கு வேறு கோல்டு வேறுங்க, சரியான கோல்டு எனக்கு. இது உள்ள எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எஸ், உள்ளே வந்து பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இருக்குது. இப்போ வந்து கிளவி நம்ம சாவடிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம்ல கிராணியில், ஸோ அந்த வீடியோ மாதிரி இந்த தடவை கிளவி சாவடிச்சிடலாம். ஆக்சுவலாக போன தடவை வந்து நான் வந்து உள்ளேயே உட்காந்துட்ருப்பேன், ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பேன். இந்த தடவை எனக்கு கொஞ்சம் கட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தைரியம்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ரொம்ப எவ்வளோ நேரம் தான் இங்கே உட்காந்துருக்கிறது, போர் அடிக்காது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வராளா வரா இந்த நான் சொல்கிறேன், இவளெல்லாம் யார் கண்டிப்பா இந்த வீடியோ ஷூட் வெயிட் பண்ணுங்கள். பல்ல பாரு, அவளுக்கு ரத்தம் பல்லு ஃபுல்லாக கடிச்சு கொண்டிருப்பா போல் அந்த பேட் இல்லாதப்போ. மூடு 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 சாவடிக்கிறேன். எஸ் எஸ் எஸ், செம்ம செம்ம சூப்பர். ஓகேவா? ஐயோ ஜாலியாக இருக்கே அவளை பார்க்க. சொட்டைக்கிழவி முடி இருக்கிறதே 4 தான், மேலே ஃபுல்லாக சொட்டை. ஏதோ ஒரு படத்தில் இந்த முடி நான் பார்த்துருக்கேன், மறந்துடுச்சு. ஒரு ஆம்பளை ஆள் தான் ஆக்சுவலாக அதை வச்சுருப்பாரு. மண்டை ஃபுல்லாக சொட்டை, 2 சைடு ரெட்டை குடும்பி. அந்த மாதிரி மண்டை ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக, முன்னாடி ஃபுல்லாக சொட்டை, பின்னாடி மட்டும் கொஞ்சோண்டு ஒயிட் ஹேரு. அவ்வளோதான் அந்த சொட்டை கிழவிக்கு. முடி இந்த கூட இருக்க வேண்டாம், கிழவனுக்கு கூட கொஞ்சமாவது ஒரு வளர்ந்த ஒரு இதாவது இருக்கும். இவளுக்கு ஏதோ ஒரு விக்கை எடுத்து பின்னாடி சும்மா ஒட்டி வச்ச மாதிரில இருக்குது. வின்ச் ஹேண்டில் கிடச்சிருச்சு. அந்த அந்த சனியை முடிச்ச லூசு கிளவி வந்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு நம்மக்கிட்ட வரமாட்டான். அதனால் அவன் நல்லா சந்தோஷமாக உட்காந்து கிணற நல்லா நோண்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம் சரியா. நான் சொல்கிறேன், இந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை விளையாண்டேன். அப்போ அதான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் வந்து அவுட் ஆகி ரொம்ப இதாகிடுச்சு எனக்கு சரியா. ஃபஸ்ட்டு ஒரு 3 லைஃப்ஸ் அவுட் ஆகிட்டு
மிச்சம் 2 லைவ்ஸில் நான் வந்து டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வெற்றிகரமாக. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் என்னால் வந்து எந்த ஒரு எஸ்கேப்புமே பண்ண முடியல. சரியா, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரியாக டிஸ்கரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து என்னடா நம்ம வீடியோ எடுக்க போஸ்ட் பண்ண, அதாவது ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு வர மாட்டேங்குது, ரெக்கார்ட் பண்ண சும்மா விளையாடும் போதெல்லாம் நம்ம இதாகிறோமே அப்படின்ட்டு சரி விடுங்க. நம்ம இன்னும் வந்து இதுவே விளையாண்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்துட்டு கிராணி 2 வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மகிட்ட கேளுங்க. சரியா, கிராணி 2 போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். லைக் வந்து அப்படி போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிராணி 2 வந்து நெக்ஸ்ட் டே விளையாட முடியாது, வேறு ஏதாவது வீடியோ போட்டுட்டு தான் கிராணி 2 விளையாட முடியும். ஸோ வந்து கிராணி 2க்கு அப்புறம் என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லிடுங்க. சரியா, ஸ்பெஷலை தூக்கிட்டுன்னு வந்துடுச்சு. ஸ்பெஷல் கீயை தூக்கிக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலே கொண்டு ஸ்பெஷல் கீயை வந்து அதில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து போயிடுவோம். கிளவி வந்துருப்பா. 2 minutes ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலெலாம் சவுண்டு போட்டிருக்கோம். கிளவி வந்து கண்டிப்பாக இங்கே தான் வருவா. வராளா? வரமாட்டா போல். சரி, நம்ம குதிச்சுருவோம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம குதிப்போம். ஓகே, குதிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் விழுக்கும் போது மயக்கம் வராது. செகண்ட் ஐயோ ட்ராப்புங்க இல்லை, அந்த ட்ராப் வந்து ஆக்சுவலாக மூடி இருக்கு ஆல்ரெடி, அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு. ஓகே, இதை வந்து 2-3 தடவை நம்ம போட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்துப்போம். அந்த சொட்டை கிளவி வர வரையும். சொட்டை கிளவி எங்கே போன? சொட்டை கிளவி எங்கடி போன? வரா. அவளும் அந்த ட்ராப் வந்து ஒரு மாதிரி இதாகுது அவளுக்கும். ஓகே பண்ணுறா. ஓகே பண்ணியாச்சு. ஓகே பண்ணுறான்னு சொல்லக்கூடாது, பண்ணு ஆக்சுவலாக பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. நான் பாய். ஓகே, செம்மையாக பக்காயிட்டா. பள்ளப்பாருடி சொட்டை கிளவி. கோல்கேட் போட்டு விளக்க மாட்டியாடி? கோல்கேட் இல்லைனா க்ளோஸ்அப்பு டாபர் பேஸ்ட்டு போடலாம்லடி. இல்லை கண்ணு வெள்ளை அடிச்சு லூஸு பிச்சைக்காரி மாதிரி இருக்கான். என்ன தான் மூஞ்சுன்னு தெரில. இது உள்ள எதுவும் இல்லை. சரி போ. இதில் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக எஸ்கேப்பை முடிச்சிடலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணு. கட்டிங் செயின் கட்டர். சாரி, கட்டிங் பிளேயர்ஸ்னு வாயில் வந்துருச்சு. செயின் கட்டர். ஓகேவா, இதை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓப்பன் கொளருது வாங்கி அந்த இதை கட் பண்ணி விட்டுறலாம். தென் வந்து ஓகே, இதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு லாக் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ செகண்ட் லாக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வெற்றிகரமாக வந்துட்டு செயலில் இறங்கலாம். ஓகே, அந்த கிளவியோட தொல்லை வந்து இனிமேல் நம்மளுக்கு ஹோல் கேம்லேயுமே கிடையாது. நம்ம அவுட் ஆகிற வரையும் கடைசியில் நம்ம அவுட் ஆகிற கட்டத்தில் மட்டும்தான் அவள் வந்து உசுர வாங்குவாளே தவிர, அது அடிப்பாளே தவிர, மற்றபடி இந்த இடத்துலலாம் அடிக்க மாட்டாள். வந்து அவள் பாட்டு ஒரு இடத்துல இருப்பாள். அப்புறம் ஏஞ்சலினா தானே அது. ஆமாம், இவ்வளோ பெரிய சீக்ரெட் ரூம்லாம் கட்டி வச்சுருக்கா இவ. எல்லாத்தையும் எது வச்சு வேற அடிச்சு வச்சுருக்கா. கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்ற அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்லை போல். ஓகே, இவெல்லாம் குனிஞ்சு கூட போக முடியாது இந்த வழியிலலாம். சரியான கிளவி இவ. சரியா, இவெல்லாம் எப்படி தான் இதிலலாம் போகிறான்னு தெரில. உள்ளே அவளால் வரவே முடியாது ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மேலே அந்த ஸ்லெண்ட்ரனாவோட ரூம் பக்கத்தில் வந்துட்டு அதான் அந்த க்ரிப், ஓல்டு க்ரிப்னா கிரேடல். கிரிப்புன்ட்டேன். கிரேடல் பக்கத்தில், அது கிரேடல்னால் தொட்டில் தான். ஆமாம், தொட்டில். அது பக்கத்தில் இப்போ 2 லாக் வந்து முடிச்சாச்சு. இன்னும் 2 லாக் இருந்தால் நம்ம வந்து ஃபினிஷ்டு இல்லை ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த கேமை. தி எண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க எண்டு கார்டு. ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம அடைச்சிட்டு தான் உள்ளே போக முடியும். இல்லை அவுட் எல்லாம் வந்து நம்மளே செத்துருவோம். உள்ளே வந்து ஷார்ட்கன் பார்ட் பார்த்தேன். இங்கே இருக்கு. ஐயோ, சவுண்டு வந்துருச்சா? அவள் வரமாட்டாள். சாரி. எனக்கு வந்து அவளோட அவள் வர நினப்பிலே இருக்கேன். சரி, ஓகே, இதில் நம்ம எடுத்து வச்சுட்டலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்கும் போது அது வந்து அந்த இது இருக்கும்ல, டெடிபார் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் வந்து இப்போ அதை போய் இது பண்ணிடலாம். ஓடு சவுண்ட் போட்டேன். ஆக்சுவலாக கிளவி வரமாட்டா. நம்ம அந்த நினப்பிலே இருக்கோம், அதனால தான். சரி, ஓகே, என்ன நீ பண்ணுற? ஒரு க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம். கிளவி ஒன்றுமே பண்ணல. அவள் பாட்டு உட்காந்துட்டு தான் இருக்கா. கொஞ்சம் குரல் மொன இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து சளி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோல்டு
காஃப் கோல்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து குவார்டர்லி ஹாலிடேஸில் ஹாலிடே பிளேஸில் இருக்கேன். ஓகேங்களா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஓகே இப்போ ஐயோ உடஞ்சி விழுந்துருச்சுனாலுமே நம்ம இதில் வந்து இது பண்ணல. ஓகே, அது உள்ள என்ன இருக்குது நம்ம பக்கத்தில் மட்டும் போய் பார்க்கலாம். அதில் என்னமோ கேவலமான பொருள் இருக்குது, நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம திரும்பி வந்துட்டு வீட்டெலாம் போய் இதே செக் பண்ணிடலாம் ஒரு தடவை. இதான் கிரேடல், அதான் தொட்டில். இதிலே கட்டிங் பிளேஸ், நம்மளுக்கு எது கட்டிங் பிளேஸ், நம்ம செயின் கட்டர் வச்சே கட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை. பரவாயில்ல, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ 20 minutes ஆயிருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் தான் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி என்னடி மாட்டிக்கிட்டியா? நல்லா பக் ஆகுடி, நல்லா எங்கேயோ போய் விழு சரியா? நல்லா அப்படியே மங்கி இருந்துரு, தயவு செஞ்சு வந்துடாது எங்கிட்ட அது. ஓகே, செம்ம. இங்கே நம்ம செக்கே பண்ணல வெப்பனுக்கு. இந்த சொட்டை கிளவி நம்ம இந்த தடவை கொல்லாமல் விட மாட்டேன்டா. வாடி வாடி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் ஒன்றை. ஆமாம், பக் பண்ணா அதை வச்சு அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். வாங்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரை தான் பண்ணணும். நம்மளால் பண்ண முடியாது எப்பயுமே நினைக்கக்கூடாது. ஓடு அந்த சொட்டைக்கிழவி அடி. ஓகே, சொட்டைக்கிழவி அடிக்கிற முன்னாடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சொட்டைக்கிழவி அடிச்சிடலாமா? சரி ஓகே, அடிக்கல. என்னாச்சு? ட்ராங்க்லேசர் அங்கேயே இருக்குது. அப்போ செத்து போக மாட்டாளா இவ? சாக மாட்டியாடி? நம்மளே அந்த வரம் கொடுக்காம விட்டுட்டோமோ. ஷிட், இவளை போய் சாக விடாமல் பண்ணிட்டோமே. கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஓகே இதை வச்சு அடிச்சிடலாமா? இல்லைடா சவுண்ட் இது. ஓகே செம்ம. அந்த ஸ்க்ரூ ட்ரைவரே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம். இந்த சொட்டைக்கிழவி அடிக்க தெரியாதுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா மறந்துடுச்சோ எனக்கு தெரியலையோ. சரி ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து டக்குன்னு ஓடலாம். இப்போ எனக்கு வந்து கிளவி இருக்கிற மாதிரியே இருக்கலாம் எனக்கு இந்த இதில், இந்த கேமில். ஓகே, இப்போ வந்து காக்கி கிடச்சிருக்கு. அந்த காரோட அந்த டிக்கியில் வந்து காரோட பேக்கில் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். சவுண்டு வேறு கேட்குது. ஓகே, ஓடு. ஆக்சுவலாக வந்து போன தடவை விட இந்த தடவை நான் எனக்கே தெரியுது இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் போன தடவை உள்ளே தான் நடச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ளே ஹவுஸ் சைடில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன், பெட்டு கடையில் தான் மோஸ்ட்டாக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். இதை இந்த சைடில் அந்த அட்டைப்பெட்டையெல்லாம் தட்டி விட்டோம்ல அந்த இடத்துல தான், இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சு தான் ஃபுல்லாக லாஸ்ட் டைம் நான் செத்து போனேன். லைக் கேமில் நான் வந்து அவுட் ஆனேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் சரி ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கீயை வச்சுட்டு நம்ம ஏதோ நம்மளுக்கு தேவையானதான் பண்ணலாம். என்னது இருக்குது? மாஸ்டர் கீ. காக்கா தலைவன் நல்ல பெரிய பொருளாக கொடுத்துருக்கான். செம்ம காக்கா, செம்ம டீ இல்லை, செம்ம காக்கா, செம்மையான காக்கா. உள்ளே வந்துட்டு காக்வீல் இருக்குது. காக்வீல்குள்ளே தான் கண்டிப்பாக பேட்லாக் கீ இருக்கும். இன்னொரு காக்வீலோ பிளேயர்ஸ் கீயோ எங்களுக்குன்னு தேடுறதுன்னு தெரில. கண்டிப்பாக வந்துட்டு அது சில அந்த ஏஞ்சல் அந்த ஸ்பைடரோட அந்த சைடில் தான் இருக்கும். நான் வந்து போன தடவை விளையாடும் போதே வந்துட்டு ஸ்பைடரோட சைடில் தான் வந்து இருந்தது. ஓகேவா? நான் ஆக்சுவலாக வந்து டே 3 டே 4 வந்துட்டு நான் ஏஞ்சல் கிட்ட தான், அந்த ஏஞ்சலை நான் கிளவி கிட்ட தான் நான் வந்து அடி வாங்கி செத்து போனேன். ஸோ இந்த தடவை நான் அங்கிட்டு போய் செத்து போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக டே 5ல் வந்துட்டு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கிளவியை வந்து கன்னால் ஷூட் பண்ணேன், அது கேசோலின் வச்சு. அதுக்கப்புறம் வந்து கேசோலின் வச்சு ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து உயிரோடு வெளியில் போனேன். எல்லாம் வந்து செத்து தான் போயிருப்பேன் உள்ளே கடந்து. ஆக்சுவலாக கேசோலின் வச்சு ஷூட் பண்ணனால 1 செகண்டுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து மயக்கத்தில் இருப்பான். லைக் அவரோட அந்த லெக்கெல்லாம் வந்து அப்படியே பிஞ்சு வரும். அதனால் அந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஓடிட்டேன் வந்துட்டு. லைக் அதை கத்திட்டு பின்னாடி ஓடி வரேன். நான் உள்ளே ஓடிட்டு அந்த 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 இதை ஓப்பன் பண்ண இன்சைட் வந்து காக்வீல் இல்லை, பேட்லாக்கி ஆக்சுவலாக இருந்தது அதில். ஆக்சுவலாக அதை எடுத்துகிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் தப்பிச்சிட்டேன். லைக் இப்போ வந்துட்டு திரும்பி போய் சாகலாமா? இதுதான் லாஸ்ட் லைஃப். நம்ம வந்து ஒரு தடவை கூட ரிஸ்க் பண்ண முடியாத லைஃப்பில் நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்ம வந்து இதில் கூட விழுந்து அவுட் ஆயிடலாம். அந்த கிளவி கையிலலாம் அசிங்கப்பட்டு செத்து அவுட் ஆகிறதுலாம் ஆகாத விஷயம். ஓகேவா? இதை வச்சு நம்ம அடிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக கன்னை வச்சு தான் அடிக்க முடியாது, வச்சு அடிக்க முடியாத ட்ரை பண்ணலாம். ஷிட், இந்த ஸ்பைடர்கிட்ட வந்து அடி வாங்கி சாகிறது வந்து நம்மளே செத்துடலாம், அந்தளவுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். இந்த குட்டி ஸ்பைடர்கிட்டலாம் அடி வாங்கி சாகிறதா அந்த மாதிரி. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம குட்டி கீழே விழுந்துட்டு இந்த சொட்டை கிளவி
4 முடியை வந்து ஒட்டி வச்சிருக்காள் அந்த சொட்டை கிழவி வந்து அவங்ககிட்ட தான் இருப்பாள். சரி நம்ம வந்து அவளெல்லாம் பார்த்துருக்கு, நமக்கு டைம் இல்லை. டக்கு நம்ம வந்து இந்த கன் பாட்டை வந்து சேகரிச்சாவது நம்ம வந்து அந்த இதை சுட்டுட்டு உள்ள பேட்லாக் கீ இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அதில் உள்ள ரஸ்டி பேட்லாக் கீ தான் இருக்கும், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். கன் பாட் வேறு எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. இன்னும் 3rd கன் பாட்டு கண்டிப்பாக அதுவுமே அந்த ஸ்பைடரோட ப்ளேஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ் ஆக்சுவலாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் இவ்வளோ நேரம் பண்ணேன்னு தெரியல. கொஞ்சம் மட்டும் இந்த கிளவியை பக் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்குது, இது இதமாக இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக பக் பண்ணி விளையாடுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னு எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாகவே இல்லை. என்ன விளையாடுற, எனக்கு பக் பண்ணது பிடிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியுது. பட் ஐ காண்ட், என்னால் வந்து இந்த சொட்டைக்கிளையை வச்சு விளையாட முடியாது. கண்டிப்பாக அவுட் ஆக்கி விட்டுருவா இந்த சொட்டைக்கிழவி. ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெற்றிகரமாக போய் செத்து போக தான் போகிறேன். ஏன்னா வந்துட்டு என்னால் கண்டிப்பாக வந்து விளையாட முடியாது, நம்ம அவுட் ஆகிடலாம். சரிங்களா, சரி ஓகே. நானே தான் வேணுக்கனே தான் விழுந்து அவுட் ஆனேன். நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே பட வேண்டாம். ஏன்னா என்னால் வந்துட்டு இப்போ வந்து என்னால் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் வேணுக்கனே தான் அவுட் ஆகினேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சவுண்டை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த சொட்டைக்கிழவி அடி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அசிங்கம். ஸோ அதனால் வந்துட்டு சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இந்த இடமா நான் தானே இதெல்லாம் பண்ணி வச்சேன். அதை பாருங்க, கேமரெலாம் கீழே கிடக்குது. எடுத்து மண்டையில் இப்போ கூட என்னால் வைக்க முடியும்டி. ஆனால் கேமில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. மூஞ்சி பாரு, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குது. அப்போ பார்த்ததை விட வித்தியாசமாக தான் இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் என்ன வாய் ஒரு மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் டாபர் பேஸ்ட் எடுத்து வாயில் வச்சியா? ஐயோ எனக்கு கான ஷிட். கேம் ஓவர். ஓகேங்களா, சரி காய்ஸ், பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.